வணக்கம். தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பு நெஞ்சங்களே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது மகப்பேற்றிற்கு பின் ஒரு தாய் கடைபிடிக்க வேண்டிய ஆரோக்கியமான சில உணவு வகைகளை பற்றித்தான். இவ்வாறான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் இது தாய்க்கும் சேய்க்கும் ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தும். அந்த வகையில் முதலில் பரிந்துரைக்கப்படுவது சீஸ். பிரசவத்திற்கு பின் பெண்கள் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்றுதான் சீஸ். ஏனெனில் பிரசவத்தின் போது பெண்கள் அதிகப்படியான கால்சியம் சத்தை இழக்க நேரிடுகின்றது. ஆகவே கால்சியம் நிறைந்த பாற்பொருட்களில் ஒன்றான சீஸை அதிகம் உணவில் சேர்ப்பது பிரசவமான பெண்களுக்கு நற்பலனை அளிக்கும். மற்றும் சூரியகாந்தி விதை. சூரியகாந்தி விதைகளில் போலிக் ஆசிட் அதிகம் உள்ளது. இந்த சத்தானது பிரசவமான பெண்களுக்கு மிகவும் இன்றியமையாதது. அதிலும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு இது மிகவும் அவசியமாகின்றது. எனவே குழந்தைக்கு பால் கொடுக்கும் முன் ஒரு கையளவு சூரியகாந்தி விதைகளை சாப்பிடுவது தாய்ப்பாலின் சுரப்பை அதிகரிக்க உதவும். கொய்யா பழமும் பிரசவத்திற்கு பின் பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களில் ஒன்றாகும். இந்த பழத்தில் ஆப்பிளை போன்ற அதிகப்படியான அளவில் இரும்பு சத்தானது நிறைந்துள்ளது. எனவே பிரசவமான பெண்கள் எவ்வித பயமின்றி கொய்யா பழத்தை சாப்பிடுவது மிகவும் நன்மையை தரும். பால் பொருட்களில் புரோட்டீன் மற்றும் கால்சியம் அதிகம் உள்ளதால் பெண்கள் இதனை நிச்சயம் உணவில் சேர்க்க வேண்டும். இது குழந்தைக்கும் தாய்க்கும் மிகவும் நல்லது. முக்கியமாக மோரை அதிகம் குடிக்கவும். இதனால் சோர்வு நீங்கி கொழுப்புகள் வேகமாக கரையும். பூசணி வகைகளில் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்துள்ளன. அதிலும் பாகற்காய் மற்றும் சுரைக்காயில் புதிய அம்மாக்களுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளன. எனவே மறக்காமல் இதனையும் உணவில் அதிகம் சேர்த்து வாருங்கள். மற்றும் பருப்பு வகைகள். ஒருவேளை நீங்கள் சைவ உணவாளராக இருந்தால் பருப்பு வகைகளை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடலுக்கு வேண்டிய புரோட்டீன்கள் மற்றும் நார்ச்சத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம். இவை செரிமான பிரச்சனை ஏற்படாமல் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள மிகவும் உதவுகின்றன. மற்றும் பாதாமில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளையில் செரடோனின் என்னும் ஹார்மோனின் சுரப்பை தூண்டி மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளும். எனவே பாதாமை பிரசவத்திற்கு பின் பெண்கள் சாப்பிடுவது நல்லது. மற்றும் மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருப்பது சொல்லித்தான் தெரிய வேண்டியது அவசியமில்லை. மேலும் மீனில் விட்டமின்கள் உள்ளதால் இது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை சீராக்க பெரிதும் உதவுகின்றது. மற்றும் வாழைப்பழமும் மன இறுக்கத்தை குறைக்கும். அதிலுள்ள பொட்டாசியம் மனநிலையை மேம்படுத்த பெரிதும் உதவியாக இருக்கும். மற்றும் ஆளி விதைகளிலும் புரோட்டீன் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் அதிகம் இருப்பதனால் பிரசவத்திற்கு பின் ஏற்படும் மன இறுக்கத்தை தடுக்கும் உணவுப் பொருட்களில் இவை சிறப்புற்று விளங்குவது பலரும் அறிந்ததே. மற்றும் சோயா பீன்ஸ் பிரசவத்திற்கு பின் பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களில் ஒன்று. ஏனெனில் அதிலுள்ள ஆல்பா-லினோலிக் அமிலம் மன இறுக்கத்தை தடுக்கும். மற்றும் காய்கறிகள். பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் அதிகம் நிறைந்துள்ளது. இத்தகைய விட்டமின்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை பெண்கள் தாங்கள் பிரசவத்திற்கு பின் சாப்பிட்டால் தாய்ப்பாலின் மூலம் குழந்தைகளின் உடலிற்கு இரும்பு சத்து உறிஞ்சும் தன்மை அதிகரிக்கும். பிரசவத்தின் போது இழக்கப்பட்ட உடலின் எனர்ஜியை அதிகரிப்பதற்கு மிகவும் அவசியமாக உள்ளதால் பிரசவத்திற்கு பின் பெண்கள் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுப் பொருட்களான கைக்குத்தல் அரிசி அல்லது பார்லி போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது நன்மையை தரும். மற்றும் உலர்பழங்கள். உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் மற்றும் விட்டமின் உலர்பழங்களில் அதிகமாக உள்ளது. எனவே பிரசவத்திற்கு பின் பெண்கள் தாங்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவதற்கு முந்திரி, உலர் திராட்சை மற்றும் பாதாம் போன்றவற்றை சாப்பிடுவது நல்லது. மற்றும் முட்டை. பெண்களின் உடலை வலுவோடும் ஆரோக்கியத்துடனும் வைப்பதற்கு கொழுப்புகள், புரோட்டீன்கள் மற்றும் கால்சியம் அதிகம் உள்ள உணவுதான் முட்டை. எனவே மறக்காமல் முட்டையை தினமும் சாப்பிடுவது மிகவும் அவசியம். கீரை வகைகளிலும் இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் என்பன அதிகம் இருக்கின்றன. எனவே குறிப்பாக கீரைகளில் பசலிக்கீரையில் நிறைய நன்மைகள் உள்ளதால் முடிந்தவரை உணவில் கீரையை 2 நாட்களுக்கு ஒரு முறை சேர்த்து சாப்பிடுவது பிரசவமான பெண்களுக்கு பெரிதும் நன்மையை அளிக்கும். உடலின் இரத்தத்தை அதிகரிப்பதில் ஒரு சிறப்பான உணவுப் பொருள் தான் பீட்ரூட். எனவே பிரசவத்தின் போது இழந்த இரத்தத்தை மீண்டும் பெறுவதற்கு பீட்ரூட்டை உணவில் அதிகம் சேர்த்து வாருங்கள். சரி நேயர்களே, நாங்கள் இன்று
மகப்பேற்றிற்கு பின் ஒரு தாய் கடைபிடிக்க வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள் சிலவற்றை பற்றி சொல்லியிருந்தோம். மீண்டும் ஒரு காணொளியுடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.